குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். பேசுறது கேக்குதா? ஓகே. ஸோ பேசுறது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நாம எஸ்டர்டே கிளாஸ்ல வந்துட்டு பவர் பாயிண்ட்ற இன்ட்ரடக்ஷன் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கு என்ன செய்வோம் நாம நம்மளோட இன்றைய கிளாஸ் வந்துட்டு இன்றைய லெசனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் வந்துட்டு என்ன ஸ்லைட். நாம பவர் பாயிண்ட்ல ஸ்லைட்ஸோட தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம். நமக்கு நியூ ஸ்லைட்ஸ் வந்துன்னா என்ன செய்யலாம், இங்கிருந்து எட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம், ஸ்லைட்ஸ் வந்துட்டு எட் பண்ணிக்கொள்ளலாம். நாம் என்ன செய்வோம், blank பவர் பாயிண்டோட தான் ப்ரெசன்டேஷன்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ணோம். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன செய்யணும், நம்ம தீம்ஸ் வந்துட்டு எட் பண்ணி நம்ம அதை எடிட் பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. ஸோ வந்துட்டு பார்ப்போம். ஸோ வந்துட்டு நம்ம என்ன செஞ்சோம், blank ஸ்லைட் ஒன்றில் வந்துட்டு என்ன செய்வோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு என்ன செய்யும், அதில் வந்துட்டு நமக்கு தேவையான விஷயங்களை வந்துட்டு என்ன செய்யும், எட் பண்ணிக்கொள்ளும். ரைட். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுலேயும் வந்துட்டு என்ன செய்யணும், நம்ம ஈஸியாக சில விஷயங்களை வந்துட்டு நம்ம பேசிக்கா இன்ட்ரோல இருந்துட்டு என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ வந்துட்டு நாம என்ன செஞ்சிருப்போம், நமக்கு இந்த காப்பி மற்றும் பேஸ்ட் பண்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு மிச்சமே ஃபெமிலியா இருக்கும். அதே போல நம்ம என்ன செய்யலாம், இங்கேயும் வந்துட்டு காப்பி பேஸ்ட் வந்துட்டு நமக்கு செஞ்சு கொள்ளையிலும். ஷார்ட்கட் வேணும்னு சொன்னா என்ன செய்யலும், நமக்கு இங்க ஹோம் டேப்ல வந்துட்டு கிளிக் போர்டுங்கிற ஆப்ஷன்ல வந்துட்டு இருக்கும். ஓகே. இங்க பாருங்க, நாம வந்துட்டு சும்மா என்ன செய்யலும், ஈஸியாக வந்துட்டு என்ன செய்யலாம், காப்பி பேஸ்ட் வந்துட்டு பண்ணிக்கொள்ள இயலும். ஓகே. பாருங்க, நான் ஒரு இடத்துல இருந்து இந்த இருக்கிற விஷயத்த வந்து காப்பி பண்ணினேன். அதை பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன செய்யலும், ஈஸியாக வந்து பேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே. சம்டைம்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு 2018 வந்து பவர் பாயிண்ட். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தது வந்துட்டு எஸ்டர்டே வந்து பார்த்தது வந்துட்டு 16. சம்டைம்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு சம்டைம் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் இருக்கு. மீன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் ட்ரா பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 18 வருஷனில் வந்துட்டு நமக்கு என்ன செய்யலாம், ஈஸியாக வந்துட்டு என்ன செய்யலாம் சொன்னால், அந்த ஃபீச்சர் வந்துட்டு 18 வச்சுருக்காங்க. பட் நம்ம என்ன செய்யணும், 16 தான் பொதுவாகவே எல்லா இடத்தையும் கோர்சஸில் வந்துட்டு நம்ம படிப்போம். மீன்ஸ் அதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அதுக்கு வந்துட்டு அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ காப்பி பேஸ்ட் வந்துட்டு என்ன செய்யலாம், நமக்கு ஈஸியாக இதில் பண்ணிக்கொள்ளையிலும். இது எல்லா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வேலை செய்கிற மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு என்ன செய்யும், பேஸ்ட் பண்ணுறது, காப்பி பேஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். பாருங்க, பேஸ்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு. ரைட். சம்டைம் நீங்கள் ஒரு சில விஷயத்த வந்துட்டு காப்பி பண்ணீங்கன்னு சொன்னால், அதில் வந்துட்டு பேக்ரவுண்டையும் சேர்ந்து என்ன செய்யும், காப்பி ஆகும். ஓகே. ஸோ உதாரணத்துக்கு காப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. எப்படின்னு சொன்னால், சில வெப்சைட்ஸ்லேயோ இல்லாட்டி நீங்கள் எங்கே சரி இருந்து சில விஷயங்களை வந்துட்டு காப்பி பண்ண போகக்குள்ள என்ன செய்யும்னா, அதில் பேக்ரவுண்டும் சேர்ந்து காப்பி ஆகிடும். ஓகே. அதை நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால்,
ஓகே, சம்டைம்ஸ் என்ன செய்யும்னு சொன்னா அதில் பேக்ரவுண்டும் சேர்ந்து என்ன செய்யும், காப்பி ஆகிடும். ஸோ அந்த சமயத்தில் பாருங்க, இதில் வந்துட்டு காப்பி ஆகல, நான் காப்பி பண்ணினதுல. ஓகே, அதில் பேக்ரவுண்டும் சேர்ந்து என்ன செய்யணும்னு சொன்னா காப்பி ஆகும். அந்த சமயத்தில் என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க இதில் வந்துட்டு பாருங்க, பேஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு மூணு விஷயம் இருக்குது. யூஸ் டெஸ்டினேஷன் தீம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே போல் கீப் சோர்ஸ் ஃபார்மேட்டிங், அதே போல் கீப் டெக்ஸ்ட் ஒன்லி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். நாம வந்துட்டு என்ன செய்வோம் சொன்னா அப்படி சம்டைம்ஸ் வந்துட்டு என்ன செய்யும், பேக்ரவுண்ட் எல்லாம் சேர்ந்து காப்பி ஆகிடும் சொன்னா நாம என்ன செய்வோம், பேஸ்ட் ஆப்ஷன்ல பாருங்க, இங்கேயும் உங்களுக்கு பேஸ்ட் ஆப்ஷன் ஹோம் டேப்ல கிளிக் போர்டில் இருக்குது. ஓகே, அதே போல் ஏன்னு சொன்னா நாம என்ன செய்யப்படாது, சம்டைம்ஸ் என்ன மிஸ்டேக் நடந்தால் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. அதுக்காகத்தான் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, பாருங்க, இதில் வந்துட்டு நீங்கள் சும்மா பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், நம்ம சும்மா பேஸ்ட் பண்ணிடணும்னு சொன்னால் பாருங்க, இது இந்த கலர் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, பேஸ்ட் ஆகிருக்குது. இதே இது இப்படி சம்டைம் நமக்கு தேவையில்லை இப்படி இருக்கப்படான்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் நாம பேஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்க மூணாவது ஆப்ஷன் வந்துட்டு கீப் டெக்ஸ்ட் ஒன்லின்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணிடணும்னு சொன்னால் அந்த டெக்ஸ்ட் மட்டுமே வந்துட்டு காப்பி ஆகும். எந்த பேக்ரவுண்டோ எனிதிங் வந்துட்டு என்ன செய்யாது, காப்பி ஆகாது. ஸோ வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறதுல நமக்கு எத்தனை நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. ரைட், பாருங்க, இங்கேயும் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, என்ன கொடுத்தோம் நாம, கீப் டெக்ஸ்ட் ஒன்லி. ஓகே, ஸோ அப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நீங்கள் எங்கே சரி காப்பி பண்ண போகக்குள்ள பேக்ரவுண்டும் சேர்ந்து டெக்ஸ்ட்டுக்கு மேலால காப்பி ஆயிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த சந்தர்ப்பத்தில் வந்துட்டு உங்களுக்கு கீப் டெக்ஸ்ட் ஒன்லி என்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இது வந்துட்டு மிச்சமே ஒரு முக்கியமான ஃபீச்சர். இல்லாட்டி என்ன செய்யணும் நாம தேடிட்டு இருக்க வேண்டி வரும், பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுற அப்படின்ட்டு. ஓகே, ஸோ அதுக்குண்டு ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஃபீச்சர் இது பாருங்க, நம்ம சும்மா காப்பி பண்ணினோம்னு சொன்னால் பேஸ்ட் பண்ணினோம்னு சொன்னால் அந்த கலர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். கீப் டெக்ஸ்ட் ஒன்லி ஃபோர் டெக்ஸ்ட் மட்டும் வரும். ஓகே, அதே போல் நமக்கு செலக்ட் பண்ணிட்டு நம்மட ஸ்லைட்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்த எட் பண்ணணும்னு சொன்னா இந்த இருக்கிற விஷயம் வந்துட்டு இன்னொரு ஸ்லைட்ல வந்துட்டு வரணும்னு சொன்னா என்ன செய்யும் நாம இவ்விடத்தை வரைஞ்சோன்னா காப்பி பண்ணுவோம் அதே ஸ்லைட்ல இருக்கிற, இல்லாட்டி இந்த இருக்கிற கண்டென்ட் வந்துட்டு வேற ஸ்லைடுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்வோம், ஸ்ட்ரைட்டா கட் ஆப்ஷனை கொடுப்போம். ஓகே, Ctrl+X. ஓகே, கட்டை கொடுத்தோம்னு சொன்னா இப்போ இது மூணாவது ஸ்லைட்ல இருந்தது நமக்கு நாலாவது ஸ்லைட்ல வரணும்னு சொன்னா பாருங்க, மூணாவது ஸ்லைட்ல இருக்குது இந்த விஷயம், அது நாலாவது ஸ்லைடுக்கு வரணும்னு சொன்னா என்ன செய்யலாம், Ctrl+X. இல்லாட்டி என்ன செய்யலாம், ஸ்ட்ரைட்டாக செலக்ட் பண்ணிட்டு பாருங்க, பாருங்க இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கு பாருங்க, சிசர்ஸ் ஐகான்ல இருக்கு பாருங்க, அதே நமக்கு என்ன செய்யுது, கட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு ஷார்ட்கட் கீயும் காட்டுது. ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யலாம், நாலாவது ஸ்லைடை கிளிக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு என்ன செய்யலாம், பேஸ்ட் பண்ண இயலும். ஓகே, பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் வந்துட்டு அந்த ஸ்லைட்ல இருக்க போடா ஓ, ஒரு முதலாவது ஸ்லைட்ல இருக்கி உங்களுக்கும், ஆனால் அந்த அந்த ஸ்லைட் வந்து அந்த ஸ்லைட்ல இருக்கிறது வந்துட்டு முதலாவதுல இருக்கப்போ ஒரு தேர்ட் ஸ்லைட்லயோ ஃபோர்த் ஸ்லைட்ல வரணும்னு சொன்னா என்ன செய்வோம் நாம, கட் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி சிம்பிளா இடத்த மாத்திரும். ஸோ நாம அந்த சமயத்துல வந்துட்டு என்ன செய்யப்படாது, இப்போ இவட தெரிக்கிற விஷயம் வந்துட்டு நமக்கு நாலாவது ஸ்லைட் இடிக்கப்படாதுன்னு சொன்னா திரும்ப நாம அதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி இதை டிலீட் பண்ற மாதிரி என்ன ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. இப்போ இது நாலாவது ஸ்லைட்ல இருக்கிற மூணாவது ஸ்லைட்ல வேணும்னு சொன்னா அது நாலாவதுக்கு தேவையில்லைன்னு சொன்னா நாலாவதுல இருக்கிறது காப்பி பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட் என்ன செஞ்சிடணும், கட் பண்ணிடணும். கட் பண்ணினோம்னு சொன்னா என்ன செய்யும், நம்ம திரும்ப மெனக்கெட்டு திரும்ப இங்க வந்து டிலீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இங்க இருக்கிறது கட் ஆகிரும், டிலீட் ஆகிட்டு நமக்கு தேவையான இடத்த வந்துட்டு என்ன செய்யலாம், பேஸ்ட் பண்ணிட இயலும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிளிக் போர்டுங்கிறது நம்மளோட மெஷின்ல வந்துட்டு Windows+V என்ற ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்கள் மெஷினில் ஒர்க் பண்ணுறாக்கள் கிளிக் போர்டுன்ற ஒரு விஷயம் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் உங்களோட நம்மளோட மொபைல் ஃபோன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம மொபைல் ஃபோனில் வந்துட்டு ஒரு பாருங்க இதை மாதிரி எப்படி கிளிக் போர்டு
ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும், சேவ் ஆகும் மொட்டோவா. இமேஜஸ் அறிக்கையிலும், இமோஜிஸ் அறிக்கையிலும், டெக்ஸ்ட் அறிக்கையிலும் எல்லாமே என்ன செய்யும், ஒட்டோவா வந்துட்டு சேவ் ஆகும் கிளிக் போர்டில். சம்டைம் உங்களோட மெஷினில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக கிளிக் போர்ட்டை எப்படி எனேபிள் பண்ணுறேன்னா, விண்டோஸோட வி விண்டோஸ் ப்ளஸ் வியை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செய்யும் உங்களுக்கு ஆட்டோவா கிளிக் போர்ட் வந்துட்டு ஒன் ஆகும். சம்டைம்ஸ் அது ஆஃப்ல இருக்கும், நீங்கள் என்ன செய்யலாம் அதை விண்டோஸ் ப்ளஸ் வியை கிளிக் பண்ணி ஒன் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு தரமும் காப்பி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ என்ன செய்யலாம் நீங்கள், சம்டைம் நீங்கள் ரெண்டு மூணு விஷயத்தை வந்துட்டு என்ன செஞ்சிருப்போம் நாம காப்பி பண்ணியிருப்போம். பாருங்க, இப்போ நீங்கள், இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளோட பவர் பாயிண்ட் மட்டும் இல்லை, நம்மளோட விண்டோஸ் நம்ம மெஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்க போகலாம் நமக்கு இதெல்லாம் வந்துட்டு என்ன செய்யும், மோஸ்ட்டாக நமக்கு என்ன செய்யும் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாருங்க, இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் இருக்குது, இந்த மைக்ரோசாஃப்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் காப்பி பண்ணுறீங்க. அதே போல் ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது, அதையும் காப்பி பண்ணுறீங்க. ஓகே. ஸோ இதை வந்துட்டு இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் கடைசி லாஸ்ட்டாக எதை காப்பி பண்ணீங்களோ அதுதான் வந்துட்டு என்ன செய்யும், பேஸ்ட் ஆகும். ஓகே, பேஸ்ட் பண்ண போல காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக எது பேஸ்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு என்ன செய்யும், பேஸ்ட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட்டை வந்துட்டு திரும்ப காப்பி பண்ணி திரும்ப என்ன செய்யணும், திரும்பியும் நீங்கள் இது செய்ய வேண்டி வரும். ஆனால் பாருங்கள், விண்டோஸ் ப்ளஸ் விஏ கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் கிளிக் பண்ணின காப்பி பண்ணின அவ்வளோ விஷயம் வந்துட்டு அந்த கிளிக் போர்டில் ஒட்டோவா சேவ் ஆயிருக்கும். நீங்கள் அது காட்டும் ஒட்டோவா உங்களுக்கு என்ன ஷோ பண்ணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும் பாருங்கள், மைக்ரோசாஃப்ட்ங்கிறது நான் கிளிக் போர்டில் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்படி நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஒரு அஞ்சாறு விஷயம் ஒரு வெப்சைட்ல இருந்தோ எங்கே இருந்து என்ன செய்யலாம், நீங்கள் சம்டைம் என்ன செய்வீங்க காப்பி பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு போய்த்து நீங்கள் திரும்ப திரும்ப எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து காப்பி பண்ணுறேன்னு வைங்களே, ஒரு நாலஞ்சு செட்டாக நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்ன போக்கில் என்ன செய்யும், நமக்கு என்ன செய்யும் மிச்சம் டைம் போய்த்திரும். ஒவ்வொரு தரமும் போய்த்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகலாம். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே தரத்தில் என்ன செய்வீங்க, அஞ்சு விஷயமா இருக்கீங்கன்னா அஞ்சையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து விண்டோஸ் ப்ளஸ் விஏ கிளிக் பண்ணிட்டு என்ன செய்வீங்க, அதில் நீங்கள் காப்பி பண்ண அஞ்சு மிரிக்கும் டக்கு டக்குன்னு அஞ்சையும் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரே அடிக்கு வந்துடும். ஸோ யாருக்கு சரி செல்லையிலுமா இந்த கிளிக் போர்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகுதுண்டு. எனிவன்? ஸோ பாருங்க, கிளிக் போர்ட் ஷோ ஆகுதா, விசிபிள் ஆகிக்குதா பாருங்க, ரைட் சைட் பாட்டம் கார்னரில். இதுதான் வந்துட்டு கிளிக் போர்ட். பாருங்க, நம்ம காப்பி பண்ணின எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்க. ஸோ வந்துட்டு இப்படி என்ன செய்யணும், உங்களுக்கு மிச்சம் எஃபெக்டிவாக வந்துட்டு காப்பி பேஸ்ட் ஃபீச்சரை வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கொள்ளேன். ரைட்.
பேசுறது கிளியர் தானே ஸ்டூடெண்ட்ஸ்? செட்டில் சரி யார் சரி ஒரு ஆள் மென்ஷன் பண்ணினா எனிபாடி? ஓம் சார் கிளியரா விளங்குது. ஓகே தேங்க்யூ. ஸோ நான் பேசின கிளிக் போர்ட் சம்பந்தமான விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு? சும்மா போய் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல சார், இன்னொரு தரம் சொன்னீங்கன்னு சொன்னா கிளியர் ஆகும் சார். ஓகே. நீங்கள் மெஷின் யூஸ் பண்ணுறீங்களா? ஓ சார். ஆ நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் வியை கிளிக் பண்ணீங்களா? விண்டோஸ் கீயையும் வி கீயையும் கிளிக் பண்ணீங்களா? ஓம் சார் கிளிக் பண்ணேன். உங்களுக்கு வந்துச்சு ஒரு டெப் உண்டு, விண்டோ உண்டு. ஓ டெப் ஒன்று வந்துச்சு சார். அது ஆஃப்ல இருந்துச்சா ஆன்ல இருந்துச்சா? ஒன்ல தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன சரி ஒரு இதை வந்துட்டு காப்பி பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் பவர் பாயிண்ட் ஒன்ல வச்சிருந்தேன்னு சொன்னால் அதில் என்ன சரி டைப் பண்ணிட்டு காப்பி பண்ணி பாருங்க. சும்மா சும்மா லெட்டர்ஸ் மட்டும் டைப் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுங்க. பண்ணியாச்சு சார். ஓகே. இப்போ பாருங்க, அந்த கிளிக் போர்ட்ஸ் திரும்ப விண்டோஸ் ப்ளஸ் வியை கிளிக் பண்ணி பாருங்க. ம். காப்பி ஓகே பண்ணி சார். காப்பி பண்ண இருக்கு தானே? ஓம் ஓம் ஓம். ஓகே. இது வந்துட்டு இப்போ நாம ஒரு தரம் காப்பி பண்ணோம்னு சொன்னா என்ன செய்யும்? இப்போ இதில் இருக்கிறத காப்பி பண்ணோம்னு சொன்னா பாருங்களேன், உதாரணத்துக்கு அது வந்துட்டு நம்மட இதோட சம்பந்தமானதுல அது நம்ம விண்டோஸ் நம்ம மெஷின் எப்படி யூஸ்ஃபுல்லா மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்றதுன்றதுலாம் அந்த விஷயம் இருக்குது. ஓகே. இப்போ நீங்க செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணீங்கன்னு சொன்னா அது ஸ்ட்ரைட்டா கிளிக் போர்டுக்கு வந்துடும். ஓகே பாருங்க. ஓகே, காப்பி இதை கொடுத்தோம்னு சொன்னா கிளிக் போர்டுக்கு வந்துடும். ஆனா நீங்க எதை லாஸ்டா காப்பி பண்றீங்களோ அது மட்டும் தான் என்ன செய்யும், பேஸ்ட் ஆகும். ஓகே. அப்போ நீங்க ஒரு 5 விஷயமா காப்பி பண்றீங்க, ஒரு இமேஜை காப்பி பண்றீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்றீங்க, அப்படின்னு ஒரு 3 4 விஷயத்தை காப்பி பண்றீங்கன்னு சொன்னா நீங்க இங்க வந்து பேஸ்ட் பண்ணுவீங்க. லாஸ்டா ஸ்ட்ரைட்டா பேஸ்ட் பண்ணினா லாஸ்டா நம்ம என்னத்தை காப்பி பண்ண மாதிரி மட்டும் தான் பேஸ்ட் ஆகும். ஓகே. இப்போ நீங்க 5 விஷயத்தையும் முறையடியா திரும்ப அதே இடத்துக்கு போகாம நீங்க ஒரு வெப்சைட்ல இருந்து காப்பி பண்ண அங்க திரும்ப போகாம காப்பி பண்றேன்டா என்ன செய்யணும், நாம பேஸ்ட் பண்றேன்டா கிளிக் போர்டை ஓப்பன் பண்ணி அதுல உங்களுக்கு எல்லாம் ஷோ ஆகும். நீங்க திரும்பியும் இன்னொரு 4 விஷயத்த காப்பி பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அது நான் எல்லாமே அதில் ஷோ ஆகும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணுற அந்த கிளிக் போர்டில் காட்டுற நீங்கள் காப்பி பண்ண எல்லாத்தையும் கிளிக் பண்ண ஆட்டோவா ஹெட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அதுதான் விஷயம் வேறு. ஓகே. ஓகே. ஸோ அடுத்த விஷயத்துக்கு நாம் போவோம். இதில் வந்துட்டு நமக்கு ஃபார்மட் பெயிண்டர்னு ஒரு விஷயம் இருக்கு, ரைட்? ஃபார்மட் பெயிண்டர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அஹ் பாருங்களேன், நம்ம என்ன செய்வோம், குயிக்காக ஒரு டெமோ வந்து பார்ப்போம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ ஹலோ வேர்ல்டுன்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன செய்ய போறீங்க, உங்கள்கிட்ட இன்னொரு இது இருக்குது. அதே இதில் இப்படி ஒன்று இருக்குது. ஓகே. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இந்த இருக்கிற பவர் பாயிண்ட்ங்கிற விஷயம் வந்துட்டு என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த இருக்கிற ஹலோ வேர்ல்டு ஸ்டைலில் இருக்கணும்னு சொன்னா என்ன செய்வோம், திரும்பியும் நாம வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம், இதை செலக்ட் பண்ணி இதில் சைஸை கூட்டி இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்து இதுக்கு ஷேடோ பண்ணி இதில் ஃபொண்ட் ஸ்டைல்லாம் மாற்ற மாட்டோம். என்ன செய்வோம், இங்க வந்துட்டு இந்த ஹலோ வேர்ல்டுன்ற விஷயத்த என்னத்த என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த விஷயத்த செலக்ட் பண்ணி ஃபார்மட் பெயிண்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க எட் பண்ண எது உங்களுக்கு அதே போல வேணுமோ அதை கொடுத்தோம்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஃபார்மட் பெயிண்டரை யூஸ் பண்ணலாம். அதே போல திரும்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஸோ குயிக்காக இன்னொரு தரம் பார்ப்போம். ரைட். பாருங்க, இப்படி உங்கள்ட்ட ஒன்று இருக்கு. ஓகே. இதில் நீங்கள் சம் எடிட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்குது. ஓகே. ஓகே. இப்படி இருக்குது. இப்படி இருக்குது. அதே போல் உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் இருக்குது.
எப்படி இருக்குதுன்னா இந்த இருக்கிற காலேஜுங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி இந்த பிரைட்டன் இருக்கிற ஸ்டைலுக்கு வேணும்னு சொன்னா என்ன செய்வீங்க? ஸ்ட்ரைட்டா பிரைட்டை வந்துட்டு எதை மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதை வந்துட்டு என்ன செய்யும்? ஸ்ட்ரைட்டா கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஓகே என்ன செய்வோம்? ஸ்ட்ரைட்டா ஃபார்மட் பெயிண்டர்ன்ற ஃபீச்சர் வந்துட்டு என்ன செய்வோம்? கிளிக் பண்ணுவோம் பாருங்க. ஃபார்மட் பெயிண்டர் எதுக்கு எட் பண்ண போறீங்களோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? ஒட்டோ வந்துட்டு உங்களுக்கு எட் ஆகிடும். இதான் வந்துட்டு ஃபார்மட் பெயிண்டர். ஓகே, அதே போல உங்களுக்கு என்ன செய்யலாம்? அதை வந்துட்டு இதுலயும் இருக்கும் பாருங்க. எதுல இருக்கும்? டபுள் கிளிக் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபார்மட் பெயிண்டர் என்ன செய்யும்? மேலேயும் வந்துட்டு உங்களுக்கு ரைட் கிளிக். ஓகே, ரைட் கிளிக் ஒரு டபுள் கிளிக் ரெண்டுல ஒன்றில் வந்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா சாரி ரைட் கிளிக்கா ரைட் கிளிக்ல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபார்மட் பெயிண்டர் காட்டும். செலக்ட் பண்ணிட்டீங்க, எட் பண்ணிங்கன்னு சொன்னா என்ன செய்யும்? ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணிக்கொள்ள. இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யும்? மிச்சமே யூஸ் ஆகும். நீங்க ரியல் டைமா ஒர்க் பண்ண போகல என்ன செய்யும்? நீங்க இதில் ஃபீச்சர் அட்வான்டேஜ் எல்லாம் வந்துட்டு என்ன செய்வீங்க? கண்டுகொள்வீங்க. ஓகே, அதே போல பார்ப்போம் அடுத்தது. ஸோ ஃபார்மட் பெயிண்டர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்துட்டு ஆஃபீஸ் தீம்ஸ் ஸ்லைட்ஸ் ஐட்டம்ஸ் வந்துட்டு ஓகே. அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு ரீசெட்டுங்கிறது நம்மட இது வந்துட்டு லாஸ்ட்டுக்கு எப்படி இருக்குமோ அதே போல திரும்பியும் அது தாரது தான் வந்துட்டு ரீசெட் அந்த ஃபீச்சர். ஓகே, அடுத்து வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்க. இதுல வந்துட்டு செக்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கும் ஒரு கட்டுரை எழுதுறேன் என்ன செய்வோம்? பாட்டா எழுதுவோம் இல்லையா? அப்போ ஒரு லெட்டர் கடிதம் ஒன்று எழுதுறேன் என்ன செய்வோம்? பாட்டா எழுதுவோம். எப்படி? ஃபர்ஸ்ட்டுக்கு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் பாடி, அதுக்கப்புறம் எண்டிங் ஓ ஃபினிஷிங் அப்படின்ட்டு பாட்டா எழுதுவோம். இன்ட்ரடக்ஷன்ல என்னென்ன இருக்கணும்? இன்ட்ரடக்ஷன்ல இப்போ ஒரு லெட்டரை எடுத்தோம்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? அதில் டேட் ஈக்கணும், அதே போல் அட்ரஸ் ஈக்கணும், நேம் ஈக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் எழுதுவோம். ஓகே, அதே போல் பாடி பார்ட்டில் என்ன செய்வோம்? நம்மளோட கண்டென்ட் என்ன செல்ல வரமோ அதை வந்துட்டு எழுதுவோம். அதே போல் எண்டிங்கில் என்ன செய்வோம்? நம்ம யாரால் எழுதப்பட்ட அந்த அப்படின்னு சொல்லிட்டு சிக்னேச்சர் வைப்போம். ஓகே, அதே போல் தான் என்ன செய்வோம்? ஒரு உதாரணத்துக்கு ஒரு எஸ்ஏ ஒரு கட்டுரை எடுத்தோம்னா என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன தலைப்போ அதுக்குரிய இன்ட்ரொடக்ஷன் எழுதுவோம். ஓகே, இப்போ டெங்கை பற்றி எழுதுங்கன்னு சொன்னால் என்ன செய்வோம்? டெங்குனா என்ன அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதும். அதே போல் ரெண்டாவது பாட்டான பொடி எழுதும். டெங்குக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருது, அதில் பாதகம் என்ன, அது எதால் ஏற்படுது அப்படியான விஷயங்கள் எழுதும். அதே போல் என்ன செய்வோம்? எண்டிங்கில் வந்துட்டு கன்க்ளூஷன் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு விஷயத்தில். அதே போல் தான் நமக்கு இந்த விஷயங்களை வந்துட்டு நோட் பண்ணி கொள்றதுக்கு ஈஸியாக இங்கே வந்துட்டு செக்ஷன் ஒரு பார்ட் தந்திருக்காங்க. ஹெட் செக்ஷன் கொடுத்துட்டு என்ன செய்யலாம் நமக்கு? இப்போ இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு அப்படியே இருக்கும். நாம இப்போ டெங்குட விபரீதங்கள் அப்படின்னு ஒரு இது தந்துட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம் நமக்கு? அதை இப்போ நீங்கள் ஒரு ஸ்லைடு ஒரு 10 12 ஸ்லைட் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஒரு 2 ஸ்லைடுக்கு இது எங்கே எப்படி உருவாகுது, டெங்குன்னா என்ன, இதில் எந்த நுளம்பு டைப்பால் ஏற்படுது அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு என்ன செய்வோம்? நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு ஈஸியாக நமக்கு அதை நம்ம எங்கேஜாக வந்துட்டு ஒரு தடுமாற்றம் இல்லாமல் நம்ம ஆடியன்ஸுக்கு முன்னுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகல நமக்கு எல்லாம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காண்டி என்ன செஞ்சிருக்காங்க? செக்ஷன் என்ற ஒரு விஷயம் தந்திருக்காங்க. ஓகே, நாம வந்துட்டு ப்ரெசன்டேஷன் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் என்ன செய்வோம்னு சொன்னால் ஆடியன்ஸுக்கு ஒரு 15 பேர் 20 பேரோ ஒரு 100,000 பீப்புளுக்கு முன்னுக்கு இருந்தது நம்ம என்ன செய்வோம்? எக்ஸ்பிளைன் பண்ணோம். சரியா? லைக் ஸ்டோரி டெல்லிங். ஓகே, நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு கதை சொல்கிற மாதிரி தான். ஓகே, முன்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன செய்வீங்க? இது வந்துட்டு கொடுப்பீங்க ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் 3 ஸ்லைடில் வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கிரியேட் பண்ணுறீங்க. அடுத்ததுல வந்துட்டு என்ன செஞ்சிருக்கீங்க? அடுத்த ஸ்லைட்ல இருந்துட்டு என்ன செஞ்சிருக்கீங்கன்னா பாடி பார்ட் என்னென்ன விஷயங்கள் ஹெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? உங்களுக்கும் இப்படி செக்ஷன் வந்துட்டு பிரிச்சு கொள்ள இயலும் ரைட். அதே போல் 7வது ஸ்லைடுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்க? ஃபினிஷிங் எண்டிங் பார்ட்டை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னா என்ன செய்யலும்? ஈஸியாக வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அழகா ஒரு எவ்வித தடுமாற்றம் இல்லாமல் என்ன செய்யலாம்? உங்களுக்கு
விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடும், ரைட்? ஃபர்ஸ்ட் 3 ஸ்லைடில் வந்துட்டு என்னத்தை கிரியேட் பண்ணிக்கணும்? ஓகே, இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 ஸ்லைடாக செய்ய போகிறோம். ஓகே, அதே போல் அடுத்த பாடி பார்ட் வருது, அது என்ன ஒரு 3 ஸ்லைடு இருக்குது. அதே போல் எண்ட் பார்ட் செஞ்சுக்க அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இதை டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நம்மளோட ப்ரெசன்டேஷனை. ஓகே, அதே போல் நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம குரூப்பாக ஒர்க் பண்ணும். குரூப்பாக ஒர்க் பண்ண போக்கில் ஒரு ஸ்கூலில் காலேஜில் பாருங்களேன், இப்போ யூனிவர்சிட்டியில் வந்துட்டு நீங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு டீமாக ஒர்க் பண்ண போக்கலாம் என்ன செய்யலும், 3 பேர் ஒரு டீமில் இருக்கீங்க, 4 பேர் ஒரு டீமில் இருக்கீங்கன்னு சொன்னால் 4 பேரும் ப்ரெசென்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த சமயத்தில் 4 பேரை பார்ட் டைம் பிரிச்சுட்டு அதில் வந்துட்டு என்ன செய்யலும், நீங்கள் உங்களுக்கு தேவைண்டா ஈஸியாக இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலும், அவங்களோட நேமை போடலாம். இப்போ ஃபஸ்ட்டுக்கு செய்கிற ஆள் வந்துட்டு ஜோன்னு சொன்னால் அவரோட பேரை போடலாம். ஓகே, ஓகே, சிம்பிளாக ரீநேம் பண்ணுறது சிம்பிள். ஓகே, இப்போ இது வந்துட்டு என்ன செய்யலாம், ரீநேம் செக்ஷன் கொடுத்தோம்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரீநேம் பண்ணிடலாம். அது ரெண்டாவது செய்ய போகிறவர் அல்பர்ட்ங்கிறவருங்கன்னா அவரை நேமம் கொடுத்து அப்போ ஒவ்வொரு ஆள் பாட்டும் வந்துட்டு என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் நாள் பாதி ஆல்பர்ட் ஜோன் செய்யும், அதே போல் ஆல்பர்ட் அப்படின்னு என்ன செய்யலாம், பிரிச்சு கொள்ளலாம். ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நேம்ஸை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன கண்டென்ட் ரெடி பண்ணிருக்கோமோ அதே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன செய்யும், நேம் கொடுத்து கொள்ளும், ரைட்? தேவையில்லைன்னு சொன்ன என்ன செய்யலாம், இல்லை இப்படி ஒரு தேவையில்லைன்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு என்ன செய்யலாம், ரிமூவ் செக்ஷன் கொடுக்கலாம். ரிமூவ் செக்ஷன் கொடுத்தா இது மட்டும் இல்லாமல் ஆகும். ரிமூவ் செக்ஷன் சொன்னால் பொடி மட்டும் இல்லாமல் ஆகும். ஓகே, அதே போல் ரிமூவ் ஓல் கொடுத்தோம் சொன்னால் எல்லா செக்ஷனும் வந்துட்டு இல்லாத போய்த்திரும். அதே போல் உங்களுக்கு இதை வந்துட்டு முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கணும், பொடி ஃபெஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்ன என்ன செய்யலும், மூவ் அப் கொடுத்தோம் சொன்னால் அந்த செக்ஷன் அப்படியே வந்துட்டு மேலே போகும். ஓகே, மூவ் டவுன் கொடுத்தோம் சொன்னால் அந்த செக்ஷன் அப்படியே வந்துட்டு கீழே வரும். ஓகே, கிளிக் பண்ணிட்டு நம்ம தேவையான மாதிரி ஸ்லைட்ஸை வந்துட்டு ரெடி பண்ணி கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் செஞ்சு கொள்றதுக்கான வசதியாக இது இருக்கும். அப்போ வந்து நமக்கு கிளியரான ஐடியா உண்டு என்ன செய்யணும், நமக்கு ஒரு ஃப்ளோவில் சரியான முறையில் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே, ரைட். பவர் பாயிண்ட் எப்பயும் வந்துட்டு பவர் பாயிண்ட் பி வந்துட்டு எப்பயுமே கேபிட்டல் ஆகிக்கணும். ஓகே, ஓகே, இதை வந்துட்டு இப்போ நமக்கு இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இமீடியட்டாக ஒரு சின்ன கோத்ரூ ஒன்று பண்ணுவோம். ஓகே, பாருங்க இதில் ஃபொண்ட் சைஸ், சாரி ஃபொண்ட் டைப், ஃபொண்ட் ஸ்டைல். ஓகே, அதே போல் போல்ட், இட்டாலிக், அண்டர்ஸ்கோர், ஷேடோ, ஸ்ட்ரைக் த்ரூ, இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம திரும்பியும் பார்த்தோம்னு என்ன செய்யும், நமக்கு இதுக்குரிய முக்கியமான விஷயங்கள் பார்க்கறதுக்கு என்ன செய்யும், கஷ்டமாக போய் தெரியும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வேர்ட் செக்ஷனில் வந்துட்டு பார்த்துருப்போம். ஓகே, ஓகே, அதே போல் பாருங்க. ஓகே, பாருங்க நம்ம இமீடியட் என்ன செய்வோம், ஓகே பாருங்க, இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒன்று காப்பி பண்ணியிருக்கோம்.
எப்படி ஒரு விஷயம் காப்பி பண்ணிக்கும். ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இது ஒரு பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம வந்துட்டு புல்லட் பாயிண்ட்ஸாக மாற்றணும். என்ன செய்வோம், ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இது ஒரு ஹெடிங் அரைக்குதுன்னா, ஸோ நம்ம எப்பயுமே யூனிக் அரைக்கணும். செய்கிற விஷயம் வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்துட்டு என்ன செய்யணும், தெளிவாக அரைக்கணும். ஓகே. ஸோ இதை வந்துட்டு என்ன செய்வோம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா. நாம வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது பல ஆடியன்ஸுக்கு முன்னுக்கு இருந்துட்டு என்ன செய்வோம் நாம வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்துட்டு மிச்சம் ஈஸியாக வந்துட்டு இதை செஞ்சோம்னா என்ன செய்யாது, ஒரு எஸ்தட்டிக் லுக், ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொண்டு கிரியேட் பண்ணலாட்டி என்ன செய்யாது, நம்மளோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு wo- ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்துட்டு ஒர்க்காக இருக்காது. பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அதை வந்துட்டு ஆடியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்களோட இது வந்துட்டு இப்படி இருந்தா பேக்ரவுண்டை விடுவோம், இப்படி இருந்தேன்னு சொன்னால் யோசிச்சு பார்ப்போம், இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. யாருமே வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு லுக் ஒன்று இருக்காது. பீப்புள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன செய்ய மாட்டாங்க, எங்கேஜ் ஆக மாட்டாங்க. கொஞ்சம் பார்க்கறதுக்கு என்ன ஆகிக்கணும், நல்லா ஆகிக்கணும் இல்லை. ஸோ அந்த சமயத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் வந்துட்டு இந்த இருக்கிற புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி அழகா காட்டணும். ஓகே, பாருங்க. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் அடிக்க போக்குள்ள பாருங்க எவ்வளோ சின்ன இருந்ததை விட ஒரு லுக் ஒன்று கிடைக்குது. நாம இதை இன்னும் இதில் எடிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் செய்ய போகல என்ன செய்யும், மிச்சமே பியூட்டிஃபுல்லான ப்ரெசன்டேஷன் நமக்கு ரெடி பாருங்க. நேரத்து ஏர்லியாக இருந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஸோ நீங்கள் பாயிண்ட்ஸாக வந்துட்டு இப்போ நீங்கள் இதை வந்துட்டு என்ன செய்யும், இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெகுலர் எக்ஸசைஸ் இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த விஷயம் இருக்குதுன்னா, இதை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா. நாம வந்துட்டு இப்போ மென்டல் ஹெல்த் அண்ட் மூட் எய்ட்ஸ் இன் ஒயிட் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விஷயத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் தரும், இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆடியன்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் வந்துட்டு என்ன செய்யணும், ப்ரெசன்டேஷனில் செய்வோம். இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே என்ன செய்ய மாட்டோம், இப்படி ஒரு பாயிண்ட்ஸை போட்டுட்டு அதுக்கு கீழே என்ன வரும்னு சொல்லிட்டு இப்படி ஹைஃபன் போட்டுட்டு என்ன செய்ய மாட்டோம், ஃபுல் டெக்ஸ்ட்டை போட்டு நினைக்கிறோம். நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிட்டு நம்ம அதுக்கு முதல்ல ப்ரிப்பேர் ஆகிருப்போம். அந்த ப்ரிப்பரேஷனில் போயிட்டு இந்த பாயிண்ட்ஸ் என்ன செல்ல வருதுன்னு என்ன செய்யும், நாம ஆடியன்ஸுக்கு செல்வோம். ஸோ அந்த ஒவ்வொரு புல்லட் பாயிண்ட் அப்படி இருக்க போகல என்ன செய்யும், இது வந்துட்டு பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்துட்டு மிச்சமே எங்கேஜாக வந்திருக்கு. அதை நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ள இயலும். ஸோ லிஸ்ட் லிஸ்ட்டை வந்துட்டு எப்பயுமே பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண போகல, லிஸ்ட் விஷயத்தை வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்வது மிச்சமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதே போல் தான் வந்துட்டு இதில் பாருங்க என்ன செய்யலும். இது வந்துட்டு பாருங்க, பேராகிராஃபில் வந்துட்டு நமக்கு 1 column வேணுமா இல்லை 2 columns வேணுமான்னு சொல்லி கூட என்ன செய்யலும், யூஸ் பண்ணி கொள்ள இயலுமா இருக்கும். ஓகே.